அந்த புள்ள என்னையா தப்பு பண்ணுச்சு? மக்களோட வரி பணம் வீணாகிறத கேள்வி கேட்டுச்சு. அரசாங்கத்தை பார்த்து நியாயமா கேள்வி கேட்டா அடிப்பாங்களா? மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்தா இந்த மாதிரி தான் அடிச்சு கொல்ல பாப்பாங்களா? சின்ன பொண்ணுயா அது, அதுக்கு இருக்க ரோஷம் கூட எங்களுக்கு இல்ல. அதனாலதான் அதுக்கு பின்னாடி நாங்க நின்னோம். அந்த புள்ளைக்கு ஒண்ணு கடை ஒண்ணு ஆச்சுன்னா அது குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது? சத்தியமா சொல்றேன், இந்த புள்ளையோட இந்த நிலைமைக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி, நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த குடும்பமே விளங்காது. அந்த குடும்பத்தை சம்பந்தப்பட்டவரையே நீ சாபம் கொடுக்கறியே. இந்த கலவரத்தை உருவாக்குனதே ஈஸ்வரமூர்த்தி ஐயாவாதான் இருக்கும். ஏன் தம்பி, உங்க மேல எனக்கு நல்ல மரியாதை இருக்கு. நீங்க இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்துட்டதே இல்லை. ஆனா உங்க அப்பா மட்டும் ஏன் இப்படி இருக்காரு? அரசியலுக்காக என்ன வேணாலும் செய்வாரா? அவர் தான் இதெல்லாம் செஞ்சாரா இல்லையான்றது நம்மளுக்கு எப்படி தெரியுங்கா? தம்பி, இங்க வந்த ஆளுங்களை எல்லாம் 2-3 தடவை உங்க அப்பா கூட பார்த்திருக்கேன். அப்பா இது அரசியல் இல்லப்பா, அநியாயம்பா, அராஜகம்பா, இது சுயநலம்பா. அரசியல்னாலே சுயநலம் தானடா. அப்பா உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டவங்க, அப்பா உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டீங்களா? ஹே, அதெல்லாம் நம்ம சுயநலம் போக மிச்சம்தான். ஏண்டா, நான் என்ன இந்த மக்களுக்கு எதுவும் பண்ணாமலா இருக்கேன்? நான் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆனதுல இருந்து எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த தொகுதிக்கு ரோடு போட்டிருக்கேன், தண்ணி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன், பாலம் கட்டி இருக்கேன், ஹாஸ்பிடல் கட்டி திறந்திருக்கேன்டா. இதெல்லாம் நீங்க ஒண்ணு பண்ணலப்பா, போன கவர்மெண்ட் பண்ணிச்சு. நீங்க ரிப்பன் கட் பண்ணி திறந்து மட்டும் தான் வச்சீங்க. அப்பா நீங்க என்னலாம் அப்பா எனக்கு எல்லாமே தெரியும்பா. நீங்க தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்க. நீங்க இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா. ஏய், இப்ப என்னடா பண்ணணுங்கிற? நீங்க இந்த எலெக்ஷனை ஜெயிக்க கூடாது. டேய், எலெக்ஷன்ல நான் எங்கடா நிக்கிறேன்? உங்க அண்ணி நிக்கிறா. முடிஞ்சா அவளுக்கு பிரச்சாரம் பண்ணி அவளை ஜெயிக்க வை. நான் எதுக்குப்பா அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்? அவங்க நல்லது பண்றதா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ற முதல் ஆளா நானா தான் இருப்பேன். ஆனா அது அவங்களோட நோக்கம் கிடையாது. நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, எதுக்காக உங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கான்னு தெரியும்பா. ஏதோ கோவத்துல டப்பு டப்புன்னு பேசிட்டீங்க. உங்க கோவம் நியாயம்தான். ஆனா நீங்க எடுத்த முடிவு சரின்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி இல்லைங்க, தப்பான முடிவு எடுத்துட்டேன். இல்ல, மாமாவுக்கு அரசியல் எதிரா நீங்க நிக்கிறதுக்கு தான் இத்தனை நாள் அவர் கூடவே இருந்தீங்களா? எங்க என்னால எங்க உங்க மேலேயோ அம்மா மேலேயோ இல்ல தியா மேலேயோ இல்ல என் கூட போறவங்க மேல கை வச்சா என்னால பார்த்து சும்மா இருக்க முடியுமாங்க? எங்க என்னங்க பண்ணிட்டு இருக்காரு அவரு? பொம்பளை பிள்ளைங்களை ஆள வச்சு அடிச்சுக்கிட்டு எங்க இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் அரசியலை பத்தி பேசுறாங்க. அவங்க அரசியல் தெரிஞ்சிருக்கு தைரியமா தட்டி கேட்கறாங்க. தட்டி கேட்கறாங்களா அடி பரவாயில்ல. அதுவும் எவ்வளவு திமுறா அப்படி பண்ணுவன்றாரு பாருங்க. மீனாட்சி, நீ வருத்தப்படாத, கண்டிப்பா நீதான் ஜெயிக்கிற. ஏய் ஏய், என்ன வேணும்னு வெறுப்பேத்துறியா? இல்ல, புகை அலர்ஜி, தும்பல். டேய், நான் உன் அப்பன், எனக்கே அரசியல் கத்து கொடுக்குறியா நீ? சீச்சி அப்படிலாம் இல்லப்பா. என்னப்பா இது, அவங்க ஜெயிக்கணும்னு அவங்கவுங்க வேண்டிப்பாங்க. நீங்கள் மட்டும் ஒரு வாட்டி எலெக்ஷன் நிற்கும் போது உங்கள் எதிராளி டெபாசிட் கூட வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டிப்போ எங்களையும் வேண்டாம் சொல்லிங்க. உங்கள் பேச்சு கேட்டு நாங்கள் பாவம் செய்வோம்லப்பா. இப்போ நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நீங்கள் கூட வேண்டிக்கோங்கப்பா நான் டெபாசிட் வாங்கக்கூடாதுன்னு. ஆனால் அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. டேய், யாரை ஜெயிக்க வைக்கணும்னு மக்களுக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். ஆமாம்மா, கடவுளுக்கு தெரியும். கடவுள் என்றைக்குமே உண்மை சத்தியம் நிஜத்துக்கு மட்டும்தான் கூட இருப்பார். இப்போ யாராவது பொய் சொல்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாருமே கன்வெர்ட் ஆகிடுவாங்க, இல்லைன்னா நாத்திகன் ஆகிடுவாங்க. அதனால கடவுளுக்கு தெரியும். முருகா பார்த்துக்கோ, முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, வெற்றி வேளா,
உனக்கும் எனக்கும் ஒரே பேரு. ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன்னா என் பேரு மட்டும் கெட்டு போகாது, உன் பேரும் கெட்டு போயிடும். அதனால நான் என் பேரை காப்பாத்திக்கணும், நீ உன் பேரை காப்பாத்திக்கணும், நீ உன் பேரை காப்பாத்திக்கிட்டா என் பேரும் காப்பாற்றப்படும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாமா, ம் நம்ம வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்புகள் இருக்கும்போது எதுக்கு மாமா நான் எலெக்ஷன்ல நிக்கணும்? வேணாம் மாமா. மீனாட்சி, கண்டிப்பா நீ இந்த தேர்தல்ல நிக்கிற. அவன் என்ன எதிர்த்துல நிக்கிறான், ஆனா நீ எனக்கு பதிலால நிக்கிற. இப்பவே அவன் என் பேச்சை கேட்காம ஆடிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க, அவனுடைய அரசியல் மொத்தமும் எனக்கு எதிராக தான் இருக்கும். அதுவும் சுயேட்சை சின்னத்துல நிக்கிறான். விடக்கூடாதுமா. இந்த பார், நீ ஜெயிச்சா என்னோட நிழலா நான் சொல்றதெல்லாம் கேட்பேன். கேப்பல்ல? ஐயோ, என்ன மாமா நீங்க? கண்டிப்பா மாமா, நீங்க நில்லுனா நிப்ப, உட்காருனா உட்காருவேன். அதுதாம்மா எனக்கும் வேணும். இப்ப என்ன பண்ற? நேரா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ற. அங்க நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க கூட நாமினேஷன் பண்ற ஆபீஸ்க்கு போயிடு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. நான் கிளம்பட்டுமா? ஆ. நான் ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியாம நீங்க வேண்டிக்கிட்டீங்களா? இதே பால மீனாட்சிக்கும் கொடுத்துருக்கேன், அவளும் குடிச்சிருக்கா. நீங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஒண்ணுதான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். என்னப்பா மகாபாரதத்தில் வர கிருஷ்ணர் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? என்னடா பண்றது, இன்னைக்கு நம்ம வீடு மகாபாரத குருட்சேத்திரம் மாதிரில இருக்கு. உங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் எம்எல்ஏவா வந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆமா வெற்றி, இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பல வாட்டி எலெக்ஷன்ல நில்றான்னு சொன்னேன். அப்பெல்லாம் நீ மறுத்துட்ட. இப்ப உங்க அண்ணி நிக்கிறான்னு சொன்ன உடனே அவளை எதிர்த்து நிக்கிறியே, என்ன விஷயம்? உங்க மேல நான் வச்சிருக்க மரியாதைப்பா. நீங்க பதவியில் இருக்கும்போது நம்ம குடும்பத்துல வேற யாரும் வரக்கூடாது. இப்ப கூட நான் உங்களை எதிர்த்து நிக்கல, கட்சியை தான் எதிர்த்து நிக்கிறேன். அது தப்பு இல்லையே? தப்பில்ல. சரி, வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு எப்படி போற? நான் பைக்ல போயிடுவேன். டேய், என்னடா நீ ஒரு வேட்பாளர், வேட்புமனு தாக்கல் பண்ண போற, பந்தாவா கார்ல போய் இறங்கணும்டா? ஒரு எக்ஸ் மந்திரியோட புள்ளடா நீ. போய் பந்தாவா கார்ல இறங்கு. நம்ம கார் சும்மாதான் இருக்கு, நம்ம டிரைவர் சும்மா தானே இருக்கான், அவனை கூட்டிக்கிட்டு போ. சரிப்பா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.